ஆல் மேடம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சி ப்ளஸ் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மெடிசன் அதை சர்ச் பண்ணி தான் ஆக்சி ப்ளஸ் வந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷனல் மெடிசன் உங்களுக்கு எப்படி தெரியும் மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் ஃபங்க்ஷனல் மெடிசன் பற்றி ஆக்சுவலாக யூடியூப் இந்த மாதிரி இதில் தான் மேம் நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் ஃபங்க்ஷனல் மெடிசன் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. பிகாஸ் எந்த ஒரு ஹார்மோனல் இஷ்யூஸ்க்கும் அவங்க மெடிசன் மட்டுமே, அதாவது அலோபதிக் மெடிசன்ஸ் மட்டுமே தே டோன்ட் டிபெண்ட். ஸோ அதனால அதை எப்படி க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷனல் மெடிசன் வராங்க. டு ஃபைண்ட் த ரூட் காஸ் சிம்பிளி. ஸோ அதுக்காக தான் மேம் அதை பற்றி சர்ச் பண்ணப்போ இங்கே சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தப்போ உங்களோட இது வந்தது மேம் ஆக்சி ப்ளஸ். ஸோ ஓகே இங்கே கண்டிப்பாக உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போக்கும் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே சொன்னேன், யூ லாஸ்ட் வெயிட். ஸோ தட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் டீடாக்ஸ் அண்ட் இட்ஸ் அ ஹெல்தி வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு டயட் சார்ட் எதுவுமே கொடுக்கல, ஒர்க் அவுட் பிளான்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஃபேஸ்லாம் நல்ல ஷ்ரங்கன் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்னேன், இன்றைக்கி உங்கள் கூட நான் வீடியோ பண்ண போகிறேன், நான் தான் குண்டா தெரியும்னு சொன்னேன். பட் விஷயம் என்னென்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஹெல்தி வெயிட் லாஸ் அண்ட் த ப்ராப்பர் டீடாக்ஸ் செஷன்ஸ் நான் சொல்லுவேன். மேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 செஷன்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 6th செஷன்ஸ்க்காக வந்திருக்காங்க. ஸோ ஆக்சி ப்ளஸில் உங்களோட ஃபேவரட் ட்ரீட்மெண்ட்னா நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? மேம் இட் இஸ் ஆல் அபவுட் டீடாக்ஸ் மேம். நம்மளுக்கு டீடாக்ஸ் வந்துட்டு நல்லா ஆயிட்டாலே நம்ம பாடியில் மித்த எல்லாமே கரெக்டாக ஆரம்பிச்சு. நான் சொல்ல வேண்டியது இல்லை, இவங்களே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போது நிறைய சுகர் கிரேவிங் இருக்குதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. ஸோ இப்போ அது எப்படி இருக்குது உங்களோட சுகர் கிரேவிங் அண்ட் ஸ்வீட் டூத்? இல்லை மேம், ஆக்சுவலாக கிரேவிங்ஸ் நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த ஃபீலிங்லாம் இப்போ கட் டவுன் ஆயிடுச்சு. வெரி குட். இப்போ வந்து லிமிட்டடாக, இப்போ ஸ்வீட்ஸே இருந்தாலுமே ரொம்ப லிமிட்டடாக 1 piece or something அந்த மாதிரி எடுத்துட்டு இன் ஃபியூச்சர் அந்த 1 piece இல்லாத மாதிரி நம்ம பண்ணிடலாம். அது முக்கியம். ஏன்னா உண்மை என்னன்னா, சரி இப்போ என்கிட்ட வெயிட் லாஸ்ன்னு வருவாங்க. ஸோ வெயிட் லாஸ்ன்னு வரும்போது ஐ டோன்ட் ஒர்க் அவுட் வித் எனி கைண்ட் ஆஃப் டயட் பிளான்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். வாட் ஐ டூ அட் ஆக்சி ப்ளஸ் வாட் வி டூ இஸ் டு கட் டவுன் த கேலரிஸ். உள்ளே போடுறத கட் டவுன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிடும். அதுதான் வந்து மந்த்ரான்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் வாட் வி டிட் ஃபார் ஹர் இஸ் ஆல்சோ தி சேம் அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க் ஃபார் ஹர் ஆல்சோ. மேம் உங்கள் டயட் பார்த்து நான் ஐ எம் கெட்டிங் இன்ஸ்பயர்ட் ஆக்சுவலி. உங்கள் டயட்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே வி கேன் ஃபாலோ ஆல் திஸ் அண்ட் உங்கள் அமௌண்ட் ஆஃப் இது ரைஸ் அண்ட் எவ்ரி திங் மேம் இட் இஸ் ஆக்சுவலி இன்ஸ்பைரிங் மேம். ஓகே இவ்வளோதான் சாப்பிடணும், நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம் போல அப்படின்னு. ஏன்னா இனிஷியலி ஐ வாஸ் 93 kg இன் மை போஸ்ட் பார்ட்டம். அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து 93 இருந்தேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் அது குறைக்கிறதுங்கிறது தட் வாஸ் நாட் ஈஸி திங். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேலரி கட் டவுன் பண்ணேன் அலாங் வித் மை டீடாக்ஸ் செஷன்ஸ். நான் அதுவுமே ஒத்துக்கணும், ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் ஒர்க் அவுட். ஸோ நான் உள்ளே போடுறதை கட் டவுன் பண்ணிவிட்டு என்னோட டீடாக்ஸ் எடுக்கும் போது இட் ஹெல்ப் மீ அ லாட். ஸோ அதை தான் நான் எல்லாத்துக்குமே நான் பண்ணினேன். ஈவன் ஃபார் ஹர் ஆல்சோ நான் அதை தான் பண்ணேன். அண்ட் மோர் ஓவர் வி ஒர்க் ஆன் த கட்டு, அவங்களோட வயிறு, அதாவது ப்ராப்ளம் எங்கே இருக்கோ ஸோ அங்கே நம்ம ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வில் பி 10 times மோர் பவர்ஃபுல். அண்ட் வேறு என்ன விஷயம் அம்மா உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன? எனர்ஜி மேம். எனர்ஜி லெவல் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையாவே இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. அண்ட் மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் எனக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மைதான். ஏன்னா நம்ம அமைதியானாலே நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, எனக்கு கேட்பாங்க. நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய கிஃப்டே கொடுத்துட்டு போவாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன் தான் நான் சொல்லுவேன். மூட் ஸ்விங்ஸ் காம் டவுன் ஆயிடுவாங்க. எனக்கு வந்து வித் த சில்ட்ரன் ஐ எம் வெரி காம் மேம். ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்கள நம்ம அடிக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்மளோட மூட் ஸ்விங்ஸை வந்து அவங்க மேலே நம்ம காமிக்கவே கூடாது. பாவம் அவங்க குழந்தைங்க, அவங்க வந்து அந்த ஃபேஸில் வந்து என்ன தப்பு பண்ணாலும் நம்மளோட இது வந்து அவங்கள அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ஜெனரேஷன்ஸே எஃபெக்ட் ஆவாங்க. நான் அது ரொம்ப ரொம்ப எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே நான் சொல்லுவேன். ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் டூ மச் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் ப்ளீஸ் கன்சல்ட் அ டாக்டர் அண்ட் ஒர்க் ஆன் யுவர் ஹார்மோன் ஹெல்த் அண்ட் ஒர்க் ஆன் யுவர் மெட்டபாலிசம். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்காதீங்கிறது தான் இன்றைக்கி மெயின் டேக் ஹோம் மெசேஜ் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் மோர் ஓவர் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க லீனா? கியூர் மேம். கியூர் தட்ஸ் அ மிராக்குலஸ் திங். தேங்க்யூ ஸோ மச். கியூர் ஃபார் எவ்ரி திங்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு ஏதாவது நீங்கள் கன்வே பண்ணணுமா? மேம் ஹெல்த் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். ஸோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறது தான். ஹெல்த் ஃபஸ்ட், அதுதான் முக்கியம் கூட. ஏன்னா நம்ம ஹெல்த்து தானே, அப்புறமேல் பார்த்துக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலாம், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக தானே இருக்கோம் நீங்கள் நினைக்காதீங்க. ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான, அந்த சிம்பிள் வேர்டாக சொன்னால் கூட, ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் கூட கிறிஸ்பாக சொல்லிட்டாங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க்கிங் ஃபீமேல், நீங்கள் ஒர்க்கிங் தானே ஃபீமேல்? நீங்கள் ஒர்க்கிங் ஃபீமேல்? மேம் ஐ எம் நாட் ஒர்க்கிங் நவ்.
ஈவன் தோ அது ஒர்க்கிங் ஃபீமேல் ஒர்க் பண்ணாதவங்க அதெல்லாம் பற்றி விஷயம் இல்லை. வி ஆர் ஃபீமேல்ஸ், வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஸ்ட்ரெஸ், அதுதான் உண்மை. ஸோ நம்ம ஃபீமேலாக இருந்துட்டனாலே வி ஆர், அதாவது நான் வந்து எப்பயுமே வந்து ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் அ ஃபீமேல் தான் சொல்லுவேன் ஆக்சி ப்ளஸில். ஏன்னா வந்து நிறைய மேல்ஸ் வெயிட் பண்ணால் கூட ஐ ஆல்வேஸ் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு த ஃபீமேல்ஸ் பிகாஸ் we do go through a lot of stress, we do have hormonal imbalance and we do have a monthly cycles. ஸோ நம்ம வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும். அது பண்ணலைன்னா we'll end up in health issues at the end. So take care of your health. Thank you. Thank you. Thank you. தேங்க்யூ மேம்.